கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐபிஎல் தொடரானது இன்னும் ஓரிரு மாதங்களில் தொடங்க உள்ளது. இதற்கான மினி ஏலமானது துபாயில் நடைபெற்றது. பின்னர் ஏலம் முடிவடைந்த பிறகு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தோனி அந்நிகழ்ச்சியில் ஆர்சிபி ரசிகர் ஒருவர் தோனியை ஆர்சிபி அணியில் விளையாட வரவேற்றார். அப்பொழுது தோனி அதற்கு சிறப்பாக பதிலளித்துள்ளார். இது தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சென்னை அணி மற்றும் மும்பை அணி தலா 5 பட்டங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆர்சிபி அணி 16 ஆண்டுகள் விளையாடியும் கோப்பையை வெல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு வருகிறது. திறமை வாய்ந்த வீரர்களான கிறிஸ் கெயில், கிளென் மேக்ஸ்வெல், விராட் கோலி, ஏபிடி டிவிலியர்ஸ் போன்ற வீரர்கள் இருந்தும் ஆர்சிபி அணி இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் பட்டம் வெல்லவில்லை. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தோனியிடம் ரசிகர் ஒருவர், நான் ஆர்சிபி அணியின் தீவிர ரசிகர். நீங்கள் 5 கோப்பைகளை சிஎஸ்கே அணிக்கு வாங்கி கொடுத்துள்ளீர்கள். ஆனால் எங்களால் ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியவில்லை. ஆகையால் ஏன் நீங்கள் ஆர்சிபி அணியில் வந்து எங்களுக்கு கோப்பையை வெல்வதற்கு உதவி செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்டார். அப்பொழுது அறையில் அமர்ந்திருந்த அனைவரும் சிரித்தனர். அதற்கு பதிலளித்த தோனி, ஆர்சிபி அணி மிகவும் சிறந்த அணிதான். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்தவரை திட்டமிட்டபடி எப்பொழுதுமே நடைபெறாது. ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை 10 அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் தான். அது மட்டுமல்லாமல் பலம் வாய்ந்த வீரர்களை தான் தேர்வு செய்வார்கள். பிரச்சனை என்னவென்றால் சில வீரர்கள் சில போட்டிகளில் காயமடைந்து விளையாட முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதன் மூலம் வெற்றியானது பாதிப்படைகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆர்சிபி அணி நல்ல அணிதான். எங்கள் அணியிலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. நான் அது குறித்து கவலைப்படவே நேரம் சரியாக இருக்கிறது. இதில் நான் எப்படி மற்ற அணிக்கு உதவி செய்வது? அவ்வாறு நான் வந்தாலும் எங்கள் அணியின் ரசிகர்கள் எவ்வாறு என்னை நினைப்பார்கள்? அவருடைய மனம் வருத்தப்படும். அவர்களிடத்தில் நீங்கள் இருந்தாலும் எப்படி உணர்வீர்கள்? எனவே அது முடியாத காரியம். ஐபிஎல் விளையாட போகும் 10 அணிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தோனி கூறியுள்ளார். இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது.